பிரைஸ் தி லார்ட். தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நம்மிடத்தில் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை ஏசாயா 45:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அவர் சொல்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய வைத்த பெயர் என்ன, செல்லமாய் கூப்பிடுகிற பெயர் என்ன, நாம் மறுபிறப்பின் போது நமக்கு வைக்கப்பட்ட ஞானஸ்தானத்தின் போது வைக்கப்பட்ட பெயர் என்ன என்று எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அவர் நம் பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. தேவன் என்னை என் பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். நான் அதை கேட்டிருக்கிறேன், நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வார்த்தை ஏசாயா 49:16 மூலமாய் பேசுகிறார். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எப்படி சாத்தியம்? இத்தனை பேருடைய பெயரை வரைந்திருப்பது எப்படி சாத்தியம் என்று நினைக்க தோன்றுகிறது. ஆனால் கூட ஒரு சின்ன சிப், மனிதன் உருவாக்கி ஒரு சிப்பில் இத்தனை டேட்டா, இத்தனை ஜனங்களுடைய டேட்டா வைத்திருக்கிறார்களே, எப்படி? அதை விட எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் நம் தேவன். அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், எல்லாம் மிகப்பெரிய தேவனாக இருக்கிற நம் தேவன் அவருடைய உள்ளங்கையில் நம் ஒவ்வொருவரையும் பற்றி ஒவ்வொருவரையும் வரைந்து வைத்திருக்கிறேன். நம்முடைய மதில்கள் அவர் கண்முன்னாக இருக்கிற உள்ளங்கையில் இருப்பதனால் அவர் நேராக நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, நம்மை உள்ளங்கையில் வரைந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நாம் அவர் கண்களில் எப்பொழுதுமே தப்பித்து கொள்ள முடியாது. எதையும் செய்து நான் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. நாம் செய்கிற காரியங்கள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராக இருந்து நம்மை பார்த்து கொண்ட தேவனாக இருக்கிறார் என்று செய்யும் பொழுது, என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த காரியத்திற்காக அந்த வசனத்தின்படியாக நாம் இப்பொழுது ஒரு ஜெபம் செய்வோம். ஆவியான தேவனே, பரிசுத்த தெய்வமே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொல்லியிருக்கிறீர். இயேசப்பா, உமது பாதப்படியில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எங்களையும் நீர் உமது உள்ளங்கையில் வரைந்து எப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கிறீர் என்பதை அறியும் பொழுது, அப்பா, நாங்கள் எவ்வளவு வெளியேற பெற்ற பிள்ளைகளாய், விசேஷித்த பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆண்டவரே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது சுவாமி. அதற்காக கோடி நன்றியை உமது பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. நன்றி நன்றி. அதற்காக தேவன் கொடுத்த இந்த மகிமைக்காக, இந்த நேரத்திற்காக, இந்த பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, தேவ தயவு கிருபை எங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.